ஃபேட்டி லிவருங்கிறது கல்லீரலில் கொழுப்பு படிதல். கொழுப்பை வந்து அதிகப்படியாக படியும் போது அது வந்து நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். அதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி. முக்கியமாக அது வந்து என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல மற்ற இடங்களில் கொழுப்பு சேர்கிற மாதிரி கல்லீரல்லையும் கொழுப்பு அதிகமாக சேரக்கூடிய நிலை வரும். எப்போ வரும் அப்படின்னா, நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றது. பொதுவாக நம்ம இந்திய உணவு முறைகளில் வந்து மாவு சத்து அதிகமாக எடுத்துக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் அதிகமாக இருக்குது. புரிகிற மாதிரி சொன்னோம்னா, இட்லி தோசை, அதாவது மாவுச்சத்து அதிகமாக எடுத்துக்கக்கூடிய உணவு பழக்கம் அதிகமாக இருக்குது. தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாவுச்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் அது வந்து கல்லீரலில் ஸ்டோர் ஆகும். கிளைக்கோஜன் அப்படிங்கிற இதுவாக ஸ்டோர் ஆகும். அந்த கிளைக்கோஜன் வந்து காலப்போக்கில் வந்து கொழுப்பாக மாறி கல்லீரலில் படிஞ்சுக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம உடல் உழைப்பு கம்மியாகும் போது பார்த்திங்கன்னா மாவுச்சத்தினுடைய தேவை அதிகம் இல்லாமல் போயிடுது. அப்போ வந்து உடம்புல அந்த மாவுச்சத்தை எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பாடி எடுத்துக்குது அப்படின்னா, அது வந்து கல்லீரலில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அது நாளடைவில் பார்த்திங்கன்னா அது கொழுப்பாக மாறி கல்லீரலில் ஸ்டோர் ஆகுது. இந்த கொழுப்பு வந்து நாளடைவில் கல்லீரலில் இன்ஃப்ளமேஷன், வீக்கத்தை உண்டு பண்ண ஆரம்பிக்கும். படிப்படியாக வீக்கமாக உண்டு பண்ணி கல்லீரல் சுருக்க நோய், சிரோசிஸ் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்துடும். அது வந்து ஆபத்தான நோய். ஸோ அதை நம்ம வந்து சரியான உணவு பழக்கங்கள் மூலயமா இதை தவிர்க்கலாம். இது வந்து ஒரு தவிர்க்கக்கூடிய பிரச்சனை. இப்போ இந்த ஃபேட்டி லிவருங்கிறது தான் உலகத்தில் வர அதிகமாக வந்துட்டு இருக்கக்கூடிய நியூ பேண்டமிக். அதாவது இப்போ கொரோனாலாம் வந்துச்சு இல்லைங்களா, அதாவது சைலண்ட் பேண்டமிக். இது வந்து நம்ம முறையான உணவு பழக்க வழக்கங்கள், முறையான உடல் ஆரோக்கியம், மன எக்ஸசைசஸ் மூலயமா இதை தவிர்க்கலாம். இது தவிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான்.